நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு ப்ரோ. செமையாக இருந்துச்சு. ப்ளஸ் அதர் ஆக்டிங்கும் சரி, கையெடு எல்லா சாங்ஸ் எல்லாம் நல்லா பண்ணாங்க. தமன்ஸ்லாம் ஸோ நல்லாவே பண்ணாங்க. பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ப்ளஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நல்லா தான் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸ்கூல் காதல், காலேஜ் காதல் எது பிடிச்சிருந்தது கதையில? ஸ்கூல். உங்க லவ் ரியல் லைஃபோட கனெக்ட் ஆகுதா படத்துல, இல்ல புதுசா இருக்கா? புதுசாக இருக்குது. சில விஷயம் கனெக்ட் ஆனாலும் ஆகலாம், அது தெரியல எப்படின்னு. எந்தெந்த காதல் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது? இந்த ஸ்கூல் சீக்வன்ஸ் எங்கள் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு. ப்ளஸ் அது நல்லாவும் போச்சு கதை. ப்ளஸ் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ப்ளஸ் தமனோட டான்ஸு, சாங்ஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு என்டர்டெயின்மெண்ட்டாக. இதயம் முரளி படத்தில் வராரா இல்லை ரெஃபரன்ஸா? ரெஃபரன்ஸாக வரான்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லை. பட் அவர் அதர் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அவர் ஃபேஸ் கட்டில் வருது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே முரளி அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இந்த காமெடி ஆகட்டும் நல்லா தான் இருந்துச்சு. சில இடத்துல ரசிக்கிற மாதிரி ஒரு சில இடத்துல என்னடா ஒருத்தரெல்லாம் காமெடியான மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி ஸ்டாண்டப் ஃபுல்லாகவே எப்படா படம் முடியும் மாதிரி தான் ஆகிப்போச்சு. முடிஞ்சா போண்டா வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி வெளியே வந்துட்டோம். மற்றபடி ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். இல்லை ஓகே தலைவா. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பசங்களாம் இப்படி தான் இருக்காங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா இப்படி தான். ஒரு பொண்ணு இல்லையா, என்ன லவ் பண்ணுறேன் இல்லையா, அப்படியே அடுத்து போயின்னே இருப்பாங்க. என்ன நீ ரூமு ரெண்டாவது அப்படின்னு பண்ணி போகிறதால அந்த விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்த இதயம் படத்தில் முரளி சார் பண்ண மாதிரி சில விஷயத்தை வச்சு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. மற்றபடி ஓகே. இதே முரளியாண்ணா சூப்பராக இருந்துச்சு. அது அன்டோல்டு லவ் தான், வேற எதுவும் பெருசாக இல்லை. எல்லாருக்கும் இருக்க அந்த ஒன் சைட் அன்டோல்டு. ஸோ எல்லாருக்கும் இருக்க இப்போ ஃபியூச்சர் இந்த ஜென்சி கிட்ஸ்க்கு இருக்க பிரச்சனை, இப்போ ஜென்சி எப்படி இருக்காங்களோ அதை அவங்க அப்படியே கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. எந்த லேக் எதுவுமே இல்லை. எல்லாம் லவ் ஆக்ஷன் ட்ராமா ஃபேமிலியாக பார்க்குற மூவி மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. அது இப்போ நான் சொல்லிட்டா போர் ஆகிடும், வந்து பார்த்தா தெரியும். பட் அதெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம நினச்ச எல்லாம் இருக்குது. எல்லாமே காமெடி, லவ், ஆக்ஷன் ட்ராமா எல்லாமே மிக்ஸ்டு ஜேர்னலாக எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் நார்மலாக போகுது. செகண்ட் ஆஃப் வந்துட்டு நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்காங்க. நிறைய ட்விஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு. கயாடு பிரீத்தி ரெண்டு பேருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. யாருமே ரெண்டு பேரும் சலைச்சவங்க இல்லை. கனெக்ட் ஆகும். இது 80s 90க்குன்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் இது. ஏன்னா எல்லாருமே நம்ம படிக்கிறோம், ஆஃபீஸ் போகிறோம், ஒர்க் பண்ணுறோம். எல்லாருக்குமே லவ்வர் இருப்பாங்க, எக்ஸ் லவ்வர் இருப்பாங்க. அதனால கண்டிப்பாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக அவங்க அப்பா மாதிரி இவரும் லவ்வே சொல்ல மாட்டார். ஆனால் இது என்னன்னா அது ஒரு லவ் இல்லை, இது 5 லவ் கிட்டே இருக்கும். எந்த லவ்வுமே சொல்லலை. வேற லெவல், செம்மையாக இருக்குது. நிறைய ஹீரோயின் கூட நடித்த ஒரு பெருமை அவருக்கு தான் சேரும், அதர்வாக்கு. ஒரே படத்தில் நிறைய ஹீரோயின் கூட நடிச்சிட்டாரு. செம, பயங்கரம். பார்க்கலாம். எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்த ட்விஸ்ட் ட்விங்ஸ்ன்னு தெரியாம லவ் பண்ணுவாரு, அது பயங்கரமா இருந்துச்சு. அவர் வந்து லவ் பண்ணுவார். அவங்கள லவ் சொல்றதுக்கு முன்னாடி, கயாடு லோகர் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, இவர் வந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணுவாரு கர்ப்பமா இருக்கவங்கள. அப்போ வந்து ரொம்ப ட்விஸ்டா இருந்துச்சு, அது பயங்கரமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக நல்லா ஒரு ஃபீல் குட் மூவி. ஆக்சுவலி நல்லா ஜாலியாக ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கு. லவ் ஸ்டோரி அதை பற்றி தான். கடைசியாக அந்த லவ் எப்படி சேர்றாங்க, அதான் ஸ்டோரி. நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஃபஹத் ஃபாசில்லாம் இருக்காரு. அவங்க எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, ஜாலியாக முடிச்சிருக்காங்க. சம்மந்தம் இருக்கு. அந்த பழைய மூவி ஸ்டோரி வச்சு தான் எடுத்திருக்காங்க. அதை லிங்க் பண்ணி கடைசியாக ஒரு ஹாப்பி எண்டிங் வர மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. முரளி சார் அதுலேருந்து இந்த சின்ன ஜெயின் கேரக்டர்லாம் இருக்கு. அதில் ஒரு 2 இளையராஜா பாட்டில் வச்சிருக்காங்க. அதெல்லாம் நல்லா செட்டாக இருக்கு. இதெல்லாம் ஜாலியாக தான் போகுது படம். இதயம் முரளி இந்த படத்து மூலியமா எல்லார் இதயத்துள்ளேயும் போயிட்டாரு அதர்வா. படம் வந்து வேற லெவல்ல இருக்கு. நிறைய ட்விஸ்ட்டு, நிறைய ஹீரோயின். எந்த ஹீரோயினுக்கும் அவர் கடைசி வரைக்கும் லவ் சொல்லவே இல்லை. நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப புதுசாக யோசிச்சு பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுனா இந்த பொக்கே எடுத்துன்னு போகிறது, க்ரீட்டிங் கார்டு எடுத்துன்னு போகிறது, இந்த பொக்கே எடுத்துன்னு போகிறது, க்ரீட்டிங் கார்டு கொடுக்கறது, அந்த மாதிரி பழைய சீனாக இல்லாமல்
ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பண்ணியிருக்காங்க. சாங்ஸ்லாம் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பரிதாபங்கள் சுதாகர் பண்ணுற காமெடி வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ரக்ஷன் அண்ணன் நடிச்சிருக்காரு, அவருமே சூப்பராக பண்ணியிருந்தாரு, காமெடிலாம் நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக வெளியே போகிற சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸு எல்லாரு கூடயுமே அவர் இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க கூட காம்பினேஷன் சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபைட்டுமே 2 ஃபைட் இருக்குது, அதுவுமே வேறு லெவலில் இருந்துச்சு. என்னென்னா பாட்டு மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஏன்னா பாட்டு வந்து இந்த படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, பாட்டு அந்தளவுக்கு ஈக்குவலாக இல்லை, கொஞ்சம் ஓகேவாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி படம் கண்டிப்பாக சூப்பர். கண்டிப்பாக படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், அதர்வாக்கு பெரிய ஹிட்டாக இருக்கும் இந்த படம். AVI மூவி மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி பத்தின கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.